இது இந்த மாதிரி மூட்டு வலி இப்ப எனக்கு ஒரு 10 நாளா ஆகிட்டு இருக்கு. சரிம்மா. ஆயிட்டு ஒரே வலியா இருக்கு. நான் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணேன். ரெண்டு ஹலோ, கால்ல இருக்கா, ஒரு கால்ல மட்டும் இருக்காமா? ஒரு கால்ல தான் மேம். சரிம்மா. ஒரு கால்ல இருக்கு. அப்புறம் வலியா வீக்கம் இருக்கும், லைட்டா வீங்கிட்டு அப்படியே வலிக்குது மேம். நடக்க முடியல, கால் மடக்க முடியல. வீக்கமும் இருக்கா அந்த கால்ல? ஆமா, வீக்கம் இருக்கு. சரிம்மா. 10 நாளா தான் இருக்கா இல்ல அதுக்கு முன்னாடியே இருக்காமா? இல்ல, அதுக்கு முன்னாடி நான் அவ்வளவா வலிக்காது மேடம். நான் அது இவ்வளவு நாளுமே லைட் லைட்டா எப்பாவது வலிக்கும். அதை நான் சர்வ நாங்கெல்லாம் விவசாயம் மேடம், விவசாயம் பண்றது எனி டைம் வேலை இருக்கு. சரிம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? இப்ப நாங்க ராமநாதபுரம் மாவட்டம். ஆனா ஊர் நயினார்கோவில் பக்கம், நயினார் கோவில் பக்கம், பரமக்குடி தாலுகா நயினார்கோவில் பக்கத்துல அரசடிங்கிற ஊர்ல பேசுறேன் மேடம். சரிம்மா. சரி, ஒன்றும் தொந்தரவு இல்லைம்மா. முழங்கால் மூட்டு இப்போ தான் ஒரு காலில் ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேருக்கு ஒரு காலில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வலி ஆரம்பிக்கும். இந்த மெனோபாஸ் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜில் 40 வயதுக்கு மேலே, 45 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இந்த முழங்கால் மூட்டு எலும்பு தேய்மானம் அப்படின்றது குறிப்பாக நடக்க ஆரம்பிக்குது. அது எதனாலனா நம்ம உடம்புல அந்த மெட்டபாலிசம்லாம் கொஞ்சம் மாறுறதுனால, மெனோபாஸ் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜில் எல்லா எலும்புகள்லையும் கால்சியம் சத்து, சில மினரல்ஸோடைய சத்துக்கள் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அப்போ எலும்புகள்ல ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உள்ளீடற்ற தன்மை உருவாகும். எலும்புகள் அரிக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கும். ஈஸியா உடையக்கூடிய ஒரு தன்மையில, ஈஸியா தேய்மானம் அடையக்கூடிய ஒரு தன்மையில இருக்கும். அப்போ அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா 2 எலும்புகள் உரசும் போது ஜவ்வுகள் விலகி போறதுனால தேய்மானம் அப்படின்றது ரொம்ப சிவியரா இருக்கும். அதே மாதிரி முழங்கால் மூட்டு அப்படின்றது குறிப்பா அந்த மெனோபாஸ் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல ஃபுல் பாடியும் வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுறதுனாலையும் இந்த மாதிரி வலி ஆரம்பிக்கலாம். உங்களுக்குமே இப்பதான் வலி ஆரம்பிச்சிருக்கு, ஒரு காலில் தான் இருக்குன்னு சொல்றீங்க. 2 கால்லையும் பரவுறதுக்கு முன்னாடி அதை நிரந்தரமா சரி பண்ணிக்கலாம். பாடி வெயிட்டை நார்மல் கொண்டு முழங்கால் எலும்பு தேய்மானத்தை நார்மல் கொண்டு வலியை நிரந்தரமாவே நம்ம குணப்படுத்துறோம். நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டல்ல உள்நோயாளியா தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி டி நகர் ஹபீபுல்லா ரோட்ல இருக்கு. இது தவிர அரும்பாக்கம் அண்ணா ஆர்ச் ஆப்போசிட்ல இருக்கு. 30 பேர் தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி இருக்கு. மூட்டு எலும்பு தேய்மானத்துக்கு நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டல்ல மருந்துகளே இல்லாம பஞ்சகர்மா சிகிச்சைகள் மட்டுமே எடுத்து குணப்படுத்தக்கூடிய வசதியும் நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டல்ல பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இப்பதான் 10 டேஸா பெயின் இருக்குன்னு சொல்றீங்க. நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டல்ல மூட்டு எலும்பு தேய்மானத்துக்கும் சிறப்பா சில மருந்துகளும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப மைனர் ஸ்டேஜ்ல ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வலி வீக்கத்துக்கு நம்ம சில மூலிகை மருந்துகள் மூலமாகவும் நிரந்தரமா குணப்படுத்துறோம். ராமநாதபுரத்துல நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை கிளை இருக்கு. நீங்க நேர்ல போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க. மூட்டு எலும்புக்கு நம்ம சிறப்பா கொடுக்கக்கூடிய உள் மருந்துகள், அதோட சேர்ந்து வெளிப்பக்கமா தடவக்கூடிய சில ஆயில், இதெல்லாமே நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும்போது வலி எல்லாம் நல்லா குறைய ஆரம்பிக்கும். நிரந்தரமாவே இதை சரி பண்ணிடலாம். 2 மாதத்துல இருந்து 3 மாத சிகிச்சைக்குள்ள அதை நிரந்தரமா குணப்படுத்திடலாம்.